அடுத்து 39. இப்போ 39 தான் இப்போ நம்ம பார்க்கணுமா? ஓகே, இப்போ 38 முடிச்சிட்டோம் தானே? 38 முடிச்சிட்டோம். ஓகே, இப்ப சூத்த கோசாமி என்ன சொல்றாரு? களி சொல்றான், நீங்க கொடுத்த 4 இடமும் எனக்கு வந்து நியாயமே இல்லை. ஏன்னா இங்க யாரும் வந்து அப்படி வாழவே இல்லை, எல்லாம் தர்ம பாதையில இருக்கிறாங்க. நீங்க புதுசா ஒரு 4 சொல்றீங்க, அப்ப நான் எங்கதான் வாழ்றது அப்படின்னு கேட்கும் பொழுது 5ஆவதா வந்து பரிசுட்டு வந்து ஒரு இடம் கொடுக்குறாரு. டிரான்ஸ்லேஷன் 39. கலிபுருஷன் இன்னும் ஒரு இடத்தை வேண்டியதால் தங்கம் இருக்கும் இடத்தில் வாழ அரசர் அவனுக்கு அனுமதி அளித்தார். ஏனெனில் தங்கம் இருக்கும் இடத்தில் பொய், குடிப்பழக்கம், காமம், வெறுப்பு மற்றும் பொறாமை ஆகியவையும் இருக்கும். ஓகே, அப்ப என்ன கேக்குறான், நீங்க சொன்ன இடம்லாம் வந்து நியாயமே இல்லை, இங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்ப எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டத பரிசு என்ன சொல்றாரு? சுத்தகோசாமி சொல்றாரு, தங்கம் இருக்கிற இடத்துல வந்து நீ இருக்கலாம். ஏன்னா எங்கெல்லாம் தங்கம் இருக்குதோ அங்க வந்து ஃபால்சிட்டி, இன்டாக்சிகேஷன், லாஸ், என்வி, என்விட்டி, இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து எங்கெல்லாம் தங்கம் இருக்குதோ அங்க அந்த தன்மை வந்து இருக்கும். அதனால நீ வந்து தங்கத்தோட நீ வந்து அங்கேயும் வந்து நீ போய் இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நீங்க வந்து ப்ரோபர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த தங்கம் வந்து, அதான் நீங்க இந்த ஒரு ப்ரிப்போர்ட்ல வந்து ஒரு கருத்து நீங்க வந்து பார்க்கலாம். கோல்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கரன்சி இஸ் பேட். கோல்ட் ஸ்டாண்டர்ட் கரன்சி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபால்ஸ்ஹுட். நம்ம பெரும்பாலும் இந்த தங்கத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு போடுவது வந்து அதான் சொல்றாரு. கோல்ட் ஸ்டாண்டர்ட் கரன்சி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபால்ஸ்ஹுட் பிகாஸ் த கரன்சி இஸ் நாட் ஆன் par with the reserve gold. The basic principle is falsity because currency notes are issued in value beyond that of the actual reserve gold. ஏன்னா அதோடைய உண்மையான வேல்யூக்கு மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். அது வந்து சூதாட்டத்துக்கு ஒரு சமம். அது நீங்க சில வகையான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சூதாட்டத்துக்கு ஒரு சமம். அதனாலதான் நம்ம வந்து இது கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பார்ப்போம். அதான் ப்ரோபாருங்க, அதான் சொல்றாங்க. The artificial inflation of currency by the authorities encourage prostitution. மற்றதெல்லாம் சொல்றாரு. Price of commodities become artificially inflated because of bad money or artificial currency. இதெல்லாம் வந்து ப்ரோபார் வந்து அங்க சொல்றாரு. அப்போ இங்க வந்து ஆச்சாரியர் ஒன்று கருத்தை சொல்றாரு. அரசரே, யாருமே வந்து நீங்க சொன்னதெல்லாம் வந்து செய்ய போறது இல்லை. நீங்க இந்த 4 கொடுத்ததுக்கும் கொடுக்காம போனதுக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாது. அப்புறம் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே நான் களி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அவன் வந்து தங்கம் இருக்கிற இடத்துல வந்து நீ போய் வசிக்கலாம் என்பதை வந்து அங்க சொல்றாரு. ஜாத்த ரூபம் ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. அப்படின்னாக்கா தங்கம் வந்து எந்த வகையான தர்ம பாதையில பயன்படுத்தாத இடம். ஓகே, அப்போ 5 இடம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாத்துட்டீங்க. 4 வந்து அது முக்கியமான 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ். 5ஆவது வந்து தங்கம் இருக்கிற இடம். அப்ப அவன் எங்க இருக்கணும்? தங்கத்துல போய் இருக்கணும். அப்ப பரிஷித் மகாராஜா ராஜ்யத்துல அதுக்கும் இடம் இருந்துச்சான்னு கேட்கும் பொழுது, அது நினைக்கிறேன் ரிப்போர்ட்லயா இல்ல கொமெண்ட்லயா என்ன சொல்றாங்கன்னாக்கா, தங்கம் இருந்துச்சு, ஆனா தங்கத்தை தர்ம பாதைக்கு தான் பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, யாகங்கள் நடத்தும் பொழுதோ அந்த மாதிரி அந்த தங்கத்தை பயன்படுத்தும் பொழுது அங்கேயும் அவன் வந்து இன்னும் புதுசா ஒரு சாதனை அந்த கலியால வந்து செய்ய முடியல. இது ஆச்சாரியர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. அடுத்து 40வது ஸ்லோகம். 40. இவ்வாறாக உத்திரையின் மகனான பரிசுத்த மகாராஜனின் உத்தரவுப்படி கலிபுருஷன் அவ்வ5 இடங்களிலும் வாழ அனுமதிக்கப்பட்டான். அப்ப உங்களுக்கு புரியும், அவன் வந்து அந்த 5 இடத்துலயும் வந்து வாழ்றதுக்கு வந்து பரிசுத் வந்து அனுமதி கொடுக்கிறாரு. இவனும் வந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இருக்கிறான். 41. எனவே முன்னேற்றமான நல்வாழ்வை விரும்புபவர்கள், முக்கியமாக அரசர்கள், சமயவாதிகள், ஜனசமூக தலைவர்கள், பிராமணர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகியோர் மேற்குறிப்பிட்ட 4 அதர்ம கொள்கைகளுடன் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது.
அப்ப பிரபா சொல்றாரு பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாரு, யாரெல்லாம் வந்து சமூக தலைவர்கள், பிராமணர்கள், துறவிகள், அவர்கள் வந்து இந்த 4 தன்மையோட எப்பொழுதுமே வந்து சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா சம்பந்தப்பட்டாக்கா அவனுடைய தர்ம என்ன சுருக்கம் என்ன, களி அதர்மத்துக்கு துணை போறான், பரிஷித் தர்மத்துக்கு துணை போறாரு. நீங்க வந்து களி கொடுத்த இடத்துல நீங்க வந்து எதனாச்சும் ஒண்ணு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்கு போறீங்க, அதர்மத்துக்கு போறீங்க. அவ்வளவுதான் வந்து அதனுடைய சுருக்கம் வந்து அவ்வளவுதான். அதுதான் வந்து சொல்றாரு. ப்ரோபா சொல்றாரு அந்த ரிப்போர்ட்ல, truthfulness is the basic principle for all religion. The 4 leaders, அந்த வர்ணாசிரமத்தை பத்தி வந்து அவர் சொல்றாரு, அந்த ஆசிரமங்களை வந்து சொல்றாரு. Before one can accept it as a spiritual or material master of society, he must be tested by the above mentioned. ஒரு தலைவரா ஒருத்தர் ஆறாருனாக்கா முதல்ல அவருடைய சொந்த கேரக்டர்னாக்கா சொந்த பழக்க வழக்கங்களை வந்து முதல்ல வந்து பரீட்சை செய்ய வேண்டும் என்று அவர் வந்து சொல்றாரு. ஓகே, அடுத்து 40. ஓகே, இந்த 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 அத்தியாயம் வந்து முடிஞ்சிருச்சு கணக்குக்கு. பரீட்சைக்கு வந்து கலிக்கு வந்து 5 இடம் கொடுத்துட்டாரு. அந்த 4 அந்த இன்டாக்சிகேஷன், கேம்பிளிங், மீட் ஈட்டிங், அப்புறம் இலிசிட் செக்ஸ், கோல்டு, இந்த 5 இடத்த வந்து அவனுக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஆனா இந்த 5 இடத்த கொடுத்தாலும் பரிஷத்தோட ராஜ்யம் வந்து இப்ப எப்படி இருக்குது, இப்போ வந்து நீங்க வந்து பெரிய ராஜாவா இருக்கிறீங்க, ஒரு திருட வந்து அடைக்கலம் கொடுக்குறான், அவனுக்கு நீங்க சொல்றீங்க சரிப்பா நீ கூலியில் இருக்காத இந்த கம்பத்துல போய் இருன்னு சொல்றான். அப்படின்னாக்கா அவன் வந்து திருட மாட்டான் என்று ஒரு நிச்சயம் கிடையாது. அவன் திருடாம போகலாம், உங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனா பரிஷத்தோட ராஜ்யம் வந்து களிக்கு வந்து இத்தனை இடம் கொடுத்து களி அங்க இருந்தாலும் பரீட்சித்தோட ராஜ்யம் எப்படி இருக்கிறதான்னு வந்து அடுத்து 3 ஸ்லோகங்கள் சொல்ல போகுது. ஏன் சொல்றாங்கன்னாக்கா, இப்ப இருக்கிற தலைவர்கள் இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து அப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. பரீட்சித் களிக்கு அந்த இடங்கள் எல்லாம் கொடுத்து களி அங்க வாழ்ந்த முயற்சி பண்ணாலும் அதனால அங்க இருக்கிற பிரஜைகளுக்கோ இல்ல அங்க இருக்கிற சூழ்நிலைக்கோ எந்த வகையான பங்கமும் இல்லை. அதுதான் வந்து அடுத்த 3 ஸ்லோகத்துல வந்து சொல்லலாம். 42. அதன் பிறகு அரசர் தர்ம தேவதை இழந்திருந்த 3 கால்களை மீண்டும் கூடும்படி செய்தார். மேலும் செயல்களுக்கு உற்சாகமூட்டுவதன் மூலம் பூமியின் நிலையையும் அவர் நன்கு விருத்தி அடைய செய்தார். அப்போ களியை வந்து கழட்டி விட்டோன்னு என்ன ஆகுது, தர்மமும் பூமியும் வந்து ரொம்ப அவங்க வந்து திருப்பியும் பிரகாசமா ஆகுறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அப்ப ஆச்சாரியன் சொல்றாரு, பரீட்சித் வந்து களி ஏமாத்திட்டாரு. ஏன்னா அவன் போற இடத்துக்குலாம் இந்த சொன்ன செயல் வந்து யாருமே செய்யல. தங்கத்தையும் அது அவங்க சொல்றதுதான், தங்கத்தையும் கூட தர்ம பாதைக்கே பயன்படுத்துறாங்க. தர்ம பாதைக்குன்னா என்னதுக்கு, இந்த தங்கத்தை பாய்க்கிறதுனால எனிமிட்டி, லஸ்ட், கிரீட் எதுவுமே வரல. அவன் தங்கத்தை எதுக்கு பாய்க்கிறான், தானத்துக்கு பாய்க்கிறான், யாகத்துக்கு பாய்க்கிறான். அந்த மாதிரி பாய்க்கும் பொழுது களியால வந்து ஒதுமே செய்ய முடியல அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு. இந்த மாதிரி வந்து சூழ்நிலை போகும் பொழுது தர்ம தேவதையும் பூமாதேவியும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது என்பதை வந்து இங்க சொல்றாங்க. அடுத்து 43, 44. நாட்டை துறந்து காட்டிற்கு செல்ல விரும்பிய யுதிஷ்டிர மகாராஜன் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை மகா பாக்கியசாலியும் சக்கரவர்த்தியுமான பரிஷித்து மகாராஜனிடம் ஒப்படைத்தார். பரிஷித்து மகாராஜன் குருவம்சத்து அரசர்களின் செயல்களால் வாழ்த்தப்படுவதால் இப்பொழுது அவர் பெரும் வெற்றியுடன் உலகை ஆண்டு வருகிறார். அப்போ இங்க உங்களுக்கு தெரியுது யுதிஷ்டிர மகாராஜா எப்படி ராஜ்யம் பண்ணாரா, அந்த வம்சத்துல வர்றதுனால இவரும் வந்து ரூலிங் த வேர்ல்ட் வித் கிரேட் சக்சஸ் டியூ டு பீயிங் glorified by deeds of, ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அதனால வந்து இங்க சொல்லலாம். அடுத்து 45 இருங்க, 44 ஓகே 45. அபிமன்யு புத்திரரான பரிஷித்து மகாராஜன் சிறந்த அனுபவசாலி ஆவார். அவரது சிறிய ஆட்சி முறையாலும் ஆதரவாலும் தான் இத்தகைய ஒரு யாகத்தை நீங்கள் செய்வது சாத்தியமாகியுள்ளது. அப்ப அவர் வந்து இந்த இப்ப யார் பேசுறா,
சூத்த கோஸ்வாமி பேசுறாரு. யாருக்கிட்ட பேசுறாரு? யார் யாகம்லாம் செய்யறா? சௌனகாதி ரிஷிகள்கிட்ட பேசுறாரு. சரிங்களா? அப்ப அது சொல்றாரு, பரிஷித் மகாராஜாவுடைய சிறந்த ஆட்சியினால்தான் உங்களால இத்தகைய யாகங்கள், முன்னாடி யாகம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க, இத்தகைய யாகங்கள் வேலை செஞ்சு முடிஞ்ச காரணம் என்னன்னாக்கா பரிஷித் மகாராஜாவுடைய தர்மமான ஒரு ராஜ்யத்தினால்தான் என்றது வந்து அந்த பாயிண்டை வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுதான் வந்து 45. ஸோ 45 கடைசியில வந்து பலதேவ் வித்யாபூஷன் கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த உலகம் இது வரைக்கும் பரிஷித் போல ஒருவரை பார்த்தது கிடையாது, இதற்கு மேலையும் பரிஷித் போல ஒரு தலைவரை பார்க்க போவதும் கிடையாதுன்னு வந்து பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு. ஏன் சொல்றாருனாக்கா, பரிஷித் மகாராஜா உத்தரையோடைய கருவில் இருக்கும் பொழுது யாரை பார்க்கிறாரு? பகவானை பார்க்கிறாரு. சோ பகவானை பார்த்து பகவானால காப்பாற்றப்பட்ட அந்த பரீட்சித் அதே போல இன்னொரு பரீட்சித்தோ இன்னொரு அவர் மாதிரியோ இப்போ இதற்கு அப்புறமோ எப்பொழுதும் பார்க்கவே முடியாது. அதாவது அந்த மாதிரி ராஜா, அந்த மாதிரி ஒரு பக்தர் பரிஷித் போலை வந்து இதுக்கு மேல நம்ம பார்க்கவே முடியாது வந்து பலதேவ் வித்யாபூஷன் வந்து சொல்றாரு. ஸோ இந்த அத்தியாயத்துடைய சுருக்கம் என்னன்னாக்கா, பரிஷித் மகாராஜா தர்மதேவதை, பூமாதேவி, கலிபுருஷன் இவங்கெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அப்ப வந்து இந்த இவங்கெல்லாம் சித்திரவதை படுறதுக்கு காரணம் வந்து கலிபுருஷன் வந்து தெரிஞ்ச உடனடியா வந்து கலிபுருஷனை தண்டிக்கிறதுக்காக சண்டை கூப்பிடுற மாதிரி கத்தி தூக்குறாரு. அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு டமார்னு போய் காலில் விழுந்துடுறான். காலில் வந்து பரிஷித் மகாராஜா வந்து அவனை சாகடிக்க முடியல. அப்ப சாகடிக்க முடியாத நிலையில் பரிஷித் மகாராஜா சொல்றாரு, நீ வந்து நான் வந்து உன்னை சாகடிக்க மாட்டேன், நான் வந்து உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், ஆனா நீ வந்து என்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடாது. அப்ப அவன் சொல்றான், அப்ப நான் எங்க போறது? நீங்க தான் என்னை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லும் பொழுது அவனுக்கு வந்து 5 இடத்தை வந்து அவன் கொடுக்குறாரு. அந்த 4 நம்ம பார்த்தோம் பிரின்சிபல்ஸ். ஒன்னு 5வது வந்து கோல்டு. இந்த 5 இடத்துக்கு நீ இப்போ வந்து போ அப்படின்னு சொன்ன உடனே 4 இடம் முதல்ல கொடுத்தோம்னா அவன் என்ன சொல்றான், இங்க நீங்க கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் சமம். ஏன்னா இங்க யாருமே அதான் செய்யறது கிடையாது. 5வது கோல்டு கொடுத்தோன்னு அங்க போய் அவன் வந்து வண்டிக்கலான்னு பார்க்கும்பொழுது அதையும் வந்து தர்ம காரியத்துக்கே பயன்படுத்துறதுனால 42வது 45 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா, பரிஷித்தோட ராஜ்யம் வந்து அவ்வளோ சுபிச்சமா செல்வாக்கா சந்தோஷமா இருந்துச்சுன்னா கலியோடைய தாக்கம் பெரிதாக அங்க இல்லை. ஏன்னா அவர் தெரிஞ்சே வந்து அவன் அங்க வச்சிருக்கிறாரு. அதனாலதான் பலதேவ் வித்யாபூஷன் சொல்றாரு, பரீட்சித் போல ஒருவரை இப்பொழுதோ எப்பொழுது எதுக்கான பார்க்கவே முடியாது என்றதை வந்து அங்கே சொல்றாரு. ஓகே, இது வந்து 17வது அத்தியாயம். ஓகே, இந்த அத்தியாயத்துல என்னாச்சும் கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க. இல்லை நம்ம 18 சாப்டர் போலாம். ஓகே, என்னன்னா பலதேவ் வித்யாபூஷன் நினைக்கிறேன், அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த கோல்டு இருக்கிற இடத்துலலாம் என்ன ஆகுனாக்கா அவன் வந்து அந்த கோல்டை அடையறதுக்காக அவர்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால ஏற்கனவே நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா அந்த 4 கோட்பாடுகள் வந்து 4 தன்மைகள். 5வது வந்து எங்கெல்லாம் வந்து தங்கம் இருக்குதோ அங்க வந்து எனிமிட்டியும் வந்து வரும்னு சொல்றாரு. எனிமிட்டினாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற சூழ்நிலை வந்து இந்த கோல்டு வந்து உருவாக்கும் சொல்றாரு. இப்பயும் அதான் நிலைமை. அம்மா வந்து 10,000 நகை வச்சிருந்தாங்கனாக்கா, அம்மா செத்து போயிட்டாங்கனாக்கா அவங்க என்ன பண்ண போறாங்க? உண்மைதான் சொல்றது. அதான் பாயிண்ட். அம்மா சாகாத பங்க பிரிச்சிரு, இல்லன்னா பணத்தை எடுக்க விட மாட்டேன். இல்ல அதுதான் கோல். சோ கலி இஸ் ஸ்டில் ரிசைடிங் கோல். கல்யாணத்துக்கும் சண்டை. நீ அதுக்கு 10 பவுன் போட்ட, எனக்கு 8 தான் போட்டிருக்க, இன்னும் 2 யாரு போட போறா? அவனே அம்மா சொல்லுவாங்க, தங்கெல்லாம் ரொம்ப விலையா இருக்குமா, அப்படி நீ அதை டிகிரிக்கு படிக்க வச்சுட்ட, எனக்கு ஒண்ணுமே படிக்க வைக்கல, இதெல்லாம் எப்படி ஆகும்? சோ வேற அப்ப என்ன வருது, அந்த ஃபேமிலிக்குள்ள எனிமிட்டி வந்து வருது. அப்ப கோல்டுனாலே வந்து இதுதான் வந்து அதனுடைய சிச்சுவேஷன். இது பலதேவ் வித்யாபூஷன் சொல்லியிருக்காரு அவருடைய கமெண்ட்ரியில. ஓகே, அடுத்து
தங்கத்துல இருக்கு. ஓகே, ஆமா, நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய தங்கம் இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து நிறைய இருக்குது. பெருமாள் கோயில் திருமலைக்கு போனீங்கன்னா கூட அவருக்கு வந்து அந்த கிரீடங்கள்லாம் வந்து எல்லாம் வைரம் அந்த மாதிரியான கிரீடங்கள். அந்த தங்கங்கள் வந்து அவர்கள் வந்து யாருக்காக பயன்படுத்துறாங்க? பகவானுக்காக பயன்படுத்துறாங்க. அது ஓகே. அதான் அதான் களி இருக்கும் பொழுது பரிசுத்த ராஜ்யத்துல தங்கம் இருந்துச்சு. எதுக்கு பயன்படுத்துறாங்க? பகவானுடைய காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ களியால் அங்க போக முடியல. அதான், ஆமா, இருக்கணும். ஆமா, பெண்கள்னாலே வந்து அந்த தங்கம் போறது வந்து அவங்க வந்து அவங்க கணவன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ எதெல்லாம் தர்மத்துக்கு உள்ளாக இருக்குதோ அதெல்லாம் ஓகே. நீங்க அதற்கு வெளியாயிட்டீங்கன்னாக்கா, ஏன்னா பரிசுத்த ராஜ்யத்துல வந்து தங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், அவர் வந்து வாரி வாரி தானங்கள்லாம் பண்ணிக்கிறார், படிக்கிறோம் இல்லையா? அதான் பாயிண்ட். ஏன்னா போடணும் எது நம்மளுக்கு தேவையோ. அது பிரபா சொல்றாப்புல, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் பிரபா சொல்றாரு. ஆமா, நீங்க பாருங்க, நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் நிறைய தங்கம் வச்சிருக்கிறோம். இப்ப யாராச்சும் தங்கம் போட்டிருக்கிறோமா? இல்ல. என்ன இல்லைன்னா ஒண்ணு லாக்கர்ல இருக்கும், இல்லைன்னா சேஃப்ல இருக்கும், இல்லைன்னா வீட்டுல எதனாச்சும் ஒரு பதக்குழியில வந்து பதிச்சு வச்சிருக்கோம். இல்ல இதுதான் சிலிங்க்கு மேல எங்கேயாச்சும் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். போட முடியாது இப்ப. அப்போ நீங்க போடாதப்ப, எனக்கு நான் வந்து இப்ப 60 வயசு ஆச்சு, எனக்கு வந்து 5 பசங்கனாக்கா, நான் அதே சாகம் அதே நினைச்சிட்டு இருக்கணும். பெரியவன் வந்து மோசமானவன், சின்னவன் சாது, பெரியவன் இதேதான் நான் உண்மைதானே மாதாஜி? ஸோ இது எனிமிட்டி வந்து ஃபேமிலி கிரியேட் பண்ணும். அதனால பெண்கள் வந்து தங்கம் போடணும். எவ்வளவுனாக்கா தர்மத்துல எவ்வளவு அவங்களுக்கு தேவையோ அவ்வளவு வந்து போட்டுக்க வேண்டியதான். நீங்க எவ்வளவு தங்கம் போடணும்னாக்கா எவ்வளவு வச்சிருக்கீங்க போடணும், ரைட் தானே? இப்ப நம்ம நிறைய வச்சிருக்கிறோம், ஆனா நம்மளால போட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியுது இது போட்டுட்டு போனா நம்ம கருத்தே இருக்காது ஒரு நாள்ட்டு. ஸோ ஜெனரலி அந்த தாலியோடைய அந்த மாங்கல்யம் வந்து கோல்ட்ல செய்யணும். அது நீங்க அது கம்பல்சரி அந்த மாதிரிலாம் இருக்கு. களி எனக்கு கொடுக்குறாரு, இருக்கிறதுக்கு கொடுக்குறாரு. பரிசீட்டு இருக்கும் பொழுது இல்ல, அவர் அந்த இடத்தை தேடுறாரு. He couldn't influence anybody. Yes, because களினாலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் வந்து இந்த கேம்பிளிங் எல்லாமே வருது, இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அப்ப அவனால யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல பரிசீட்டு இருக்கிற வரைக்கும். He was still there. அவன் விஷ்ணு சங்கர் டாக்கூர் சொல்றாரு, அவன் எப்ப வரானாக்கா களி வந்து கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே வந்துட்டானா. ஏன்னா பரிசீட்டும் வந்து பரிசீட்டும் களியும் பேசும்பொழுது அந்த உரையில வந்து ஒரு இடத்துல எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே வந்துட்டேன்னு சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜா அந்த பல வகையான இன்ஆஸ்பிஷியஸ்னஸ் வந்து பாக்குறாரு. ஏன்னா களி வந்து வந்துட்டான், அவன் இன்ஃபுளுன்ஸ் வந்து அப்ப ஆரம்பிக்குது. அப்ப பரீட்சித் வந்த உடனே அல்லது க்ளோஸ் பண்றாரு. ஓகே, இதுக்கு மேல இல்ல, அவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. அப்ப என்னன்னா, ஒரு வீட்டுல கோல்டு இருக்குனாக்கா, அந்த கோல்டுனால அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்னாக்கா குடும்பம் சண்டை போடணும், ரைட் தானே? எக்ஸாம்பிள் ப்ரோ. ஆனா அவங்க அந்த குடும்பத்திற்கு கோல் எதுக்கு பயக்கிறாங்க? பகவானுக்கு காரியத்துக்கு பயக்கிறாங்க. அங்க எங்க இருக்கும் சண்டை? So he couldn't influence anybody. He was there. So it means there was like a transition period after Krishna left and Parishit came. Then after Parishit, now it's all upside down. Yeah, there was a gap because you can see after Krishna left, Yudhishthira was still there. Yudhishthira was still ruling. Then only he gave up the kingdom. அப்புறம் அவங்க மறைறாங்க. எஸ், அதுதான் வந்து அந்த இன்ஆஸ்பிஷியஸ் சைன்ஸ் ஒன்று இருக்கும். கிருஷ்ணர் டிசப்பியர் பண்ணும் பொழுது எத்தனாவது சாப்டர் அது? 13 ஆமா, அபசகுணங்கள். ரைட், எஸ், பாக்குறேன். So that means the impacts already started. So the transition period நாக்கா நீங்க என்ன உடனடியா பரிசீட் வந்து ராஜ்யம் எடுக்கல. There was some time. ஆனா இங்க பாகவதம் வந்து just summarizing everything.
யுதிஷ்டிர மகாராஜ் காலம்னு பரீட்சித் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. யுதிஷ்டிர மகாராஜா எப்படி இருக்கும்? We cannot conclude that also because ஏன்னா பாகவதம் என்ன சொல்லுதுனாக்கா பரீட்சித் மகாராஜ் following the footsteps of யுதிஷ்டிர மகாராஜ் சொல்லுது. So you cannot say he is greater than Parikshit also. Yes. Because end of the day, Parikshit, Yudhishthira, Nari, Wolf, whoever, eventually it's all happening because Krishna's plan. Just to bring out, அதாவது வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து கிருஷ்ணருடைய ஒரு திட்டம். ஒரு பக்தருடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரிலாம் செய்வார். சமயத்துல பீஷ்மர் நினைச்சிருந்தா அப்படியே முடிச்சிடலாம். பீஷ்மருக்காக ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யறாருனாக்கா, பீஷ்மர் நீங்க உண்மையிலே பார்க்கணும் அதர்ம பக்கம் இருக்க நம்ம பேசுறோம். ஏன்னா வந்து யாரு துரியோதன பக்கம் வந்து அவர் இருக்கிறாரு. ஆனா பீஷ்மருக்காக கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னு பாயிண்ட். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், ஓ பீஷ்மருக்கு வந்து யூஸ் அனுப்புறாரு. அதான் வந்து பாயிண்ட். சரி, சாபம். ஆமா ரைட். அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ஆமா ரைட் இருக்கு. அந்த பிற்போட்டில் தான் அந்த பிற்போட்டை மத்த பக்கத்து நெக்ஸ்ட் பிற்போட்ட பிரபு சொல்றாரு, பாகவதத்தை வெளியாக்குறதுக்கும் பரீட்சிட்டை இந்த சூழ்நிலைக்கு பகவான் தள்ளுறாரு அப்படின்னு வந்து பிரபு எழுதுறாரு இடத்துல. அந்த பிற்போட்டா எந்த பிற்போட்ட இல்ல. அப்ப இந்த மாதிரிலாம் நடந்தாதான் ஸ்ரீமத் பாகவதோடைய பெருமையும் வந்து, ஏன்னா கிருஷ்ணர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தர்மம் எங்க அடக்கணம் பட்டுச்சுனாக்கா ஸ்ரீமத் பாகவதம். சோ அதையும் வந்து சத்தியமாகணும்னாக்கா பரிசீட்டு வரைக்கும் நடக்காது. ஏன்னா களி ஓடுறான் ஒரு பக்து, இவர் இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் ஓடுறான். அப்ப எப்படி இது நடக்கும்? ஓகே, நம்ம வந்து 17-18 சாப்டர், இது ரொம்ப அருமையான சாப்டர். இது வந்து இது வந்து இதுவும் அடுத்த சாப்டர் ரொம்ப அருமை. ஏன்னா இதுல வந்து ஆச்சாரியர்கள் வந்து நிறைய உள்கருத்துகள் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம் இந்த 2 சாப்டரை. ஸோ இந்த 18 சாப்டர் டைட்டில் என்ன கொடுக்குறாரு? டைட்டில் 18 சாப்டர் சபிக்கப்பட்டான். மகாராஜ் பரீட்சித் cursed by a Brahmana boy. வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ முடிக்க போறோம். இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்கு. ஓகே, எனிவே. சோ இது பலதேவ வித்யாபூஷன் என்ன சொல்றாருனாக்கா, அஸ்தாதசே பிபாசார்த்த காந்தே பத்போர்கம் முனே கிரஹாகதோ நிருப்ப சப்தஸ் தத் புத்திரேன வர்ணியதே. அஸ்தாதசே பிபாசார்த்தனாக்கா, அஸ்தாதசேனாக்கா 18. இந்த 18 அத்தியாயத்துல என்ன சொல்ல போகுதுனாக்கா, தாகமாக தண்ணி குடிக்க போகக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஒரு முனிவருடைய கழுத்துல பத்வரோகம் முனேகே, ஒரு முனிவருடைய கழுத்துல என்ன பண்றாருனாக்கா ஒரு பாம்பை வந்து கழுத்துல வந்து போட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் கிரகத்தோ நிற்ப சப்தாஸ், அந்த பாம்பு சப்தான பாம்பு தத் புத்திரேனா, அப்போ மகன் வந்தான் என்ன பண்றான், சாவோட போறான். இதுதான் அந்த அத்தியாய சுருக்கம் வந்து பலதேவ வித்யாபூஷன் வந்து சம்மரி பண்றாருங்க. ஓகே, இது வந்து முதல் ஸ்லோகம். ஓகே, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த அத்தியாயம் வந்து ஏன் வந்து உருவாக்கப்படுதுனாக்கா, ராஜ்யம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, ராஜ்யம்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, குறைகளே இல்லை. அப்ப குறைகளே இல்லைன்னா பரிசீலனை பிரபு சொன்னாப்புல, அதுதான் பாயிண்ட். எப்ப வந்து மத்ததான் நடக்குது, தர்மம் இது அது பாகவதம் இதுதான். சோ பரீட்சித் மகாராஜ் அந்த துறவரத்தை மேற்கொள்வதற்காக அந்த சூழ்நிலை விவரிக்கக்கூடிய அத்தியாயம் தான் இது. நீங்க பார்க்கலாம், முன்னாடி கூட யுதிஷ்டிர மகாராஜா திருதராஷ்டிரன் எடுத்துக்கோமே,
திருதராஷ்டிரன் வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாரு. விதுரர் வந்து ஞான உபதேசம் பண்ணன உடனே தான் வந்து கிளம்பி போறாரு. யுதிஷ்திர மகாராஜாவும் ராஜாவா வந்து இருக்கிறாரு. இந்த மாதிரி கெட்ட சகுனங்கள்லாம் பாக்குறாரு. அர்ஜுனன் வந்து சொல்றாரு கிருஷ்ண கிளம்பிட்டான்னு சொன்னா என்ன பண்றாரு, கிருஷ்ணன் இல்லாத இடத்துல எனக்கும் வேலை இல்லைன்னு வந்து கிளம்புறாரு. ஆனா பரீட்சனோட சூழ்நிலை என்னது, தர்மத்தை காக்குறதுதான் பரீட்சனோட வேலை. அது வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா இதற்கு முடிவு எங்க இருக்க போகுது? இன்னைக்கு பரீட்சைட்டு இருந்திருந்தாருனாக்கா என்ன ஆயிருக்கும்? நல்லா நல்லா இருந்திருக்கும். பரீட்சைட்டு இல்ல. அப்ப பகவான் வந்து இந்த கலியுகத்தோடைய அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி கொண்டு வர்றது, பரீட்சைக்கு வந்து இடத்த விட்டு கலப்பணும். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒரு பிளான். ஆனா பரீட்சித் மகாராஜ், கிருஷ்ணர் வந்து பரீட்சித் மகாராஜை கலப்புறதும் வைக்கிறதும் நம்ம பார்வையில வந்து அது மோசமா இருக்கலாம். ஆனா பரீட்சித் மகாராஜை எப்படி பாக்குறாருன்னு தான் வந்து புரிஞ்சுக்கணும். அதான் ப்ரூபால் நிறைய இடத்துல விளக்குவாரு. 2 வகை டிவோட்டிஸ் வந்து பிரிப்பாரு. ஒன்னு காண்டிஷன் டிவோட்டிஸ், ஒன்னு வந்து பியூர் டிவோட்டிஸ். இதெல்லாம் நீங்க வந்து பர்பாட்ல படிச்சா பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல நீங்க பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் கேண்டோ 18வது அத்தியாயம், டெக்ஸ்ட் 1. சுத்த உவாச்சா யோ வை திரௌணி அஸ்திர விப்ளுஸ்தோ நாமாத்து உதரே மிருதாம் அனுகிரஹாத் பகவதா கிருஷ்ணாத் உத கர்மணாம். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், தமது தாயின் கற்புக்குள் இருந்த பரிசித்து மகாராஜன் துரோணருடைய மகனின் ஆயுதத்தால் தாக்கப்பட்ட போதிலும் அற்புதமாக செயற்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் எரிக்கப்பட முடியாதவராக இருந்தார். முதல்ல கிருஷ்ணனுடைய பெருமைகளை வந்து இந்த ஸ்லோகம் சொல்லுது. என்ன சொல்லுது? பரீட்சித் வந்து இப்ப நல்ல ராஜ்யம் பண்றாரு. ஆனா உண்மையே நீங்க பார்க்க போனீங்கன்னா பரீட்சித் எப்பயோ எரிஞ்சு போயிருக்கணும். ஏன்னா யாரவன் அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்தினால. ஆனா நீங்க என்ன சொல்றாங்க அந்த டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வந்து பார்க்கலாம், though struck by the weapon due to the mercy of personality of God and Krishna, பகவானுடைய அற்புதமான செயல்னால அங்க வந்து பரீட்சித் வந்து இன்னும் இருக்கிறார். தர்மம் வந்து சரியா இருக்குது. சோ இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தைகள் வந்து 3 வார்த்தை. கிருஷ்ணஸ்ய அத்புத்த கர்மனா, இந்த 3 வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியம். கிருஷ்ணஸ்யனாக்கா கிருஷ்ணர், அத்புத்த கர்மனாக்கனாக்கா, அத்புத்தனாக்கா என்னது? அற்புதமானது. கர்மனாக்கா செயல்கள். அற்புதமான செயலை செய்யக்கூடிய கிருஷ்ணர். ஓகே, சோ கிருஷ்ணர் என்ன பிரபு திடீர்னு வந்து பரிசித் சொல்லிட்டு கிருஷ்ணர் அற்புதமான செயலை சொல்றாரு என்று நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே, நீங்க வந்து பார்க்கலாம் ஏன் வந்து கிருஷ்ணஸ்ய அத்புத்த கர்மனா அப்படின்னு ஏன் சொல்றாங்கனாக்கா, அங்க வந்து துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் வந்து அந்த அஸ்திரத்தை வந்து விடும் பொழுது அந்த உஷ்ணம் வந்து உத்தரையுடைய கர்வத்துல இருந்து தாங்கி கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? அங்கதான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அங்கேயேதான் இருக்கிறாரு. அந்த போற இடத்துல அந்த சூழ்நிலை கிருஷ்ணர் அங்க நிக்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? உத்தரையுடைய கர்வத்துல போய் அந்த சிசுவை வந்து காப்பாத்துறாரு. அங்க உள்ள போகும்பொழுது இங்க இருக்க கிருஷ்ணர் காண போனாரா? இல்ல. அதனாலதான் சொல்றாங்க கிருஷ்ணஸ்ய அத்புத்த கர்மனா. ஒரே இடத்துல 2 ரோல். அதான் அற்புதங்கள். இந்த மாதிரி இந்த உண்மையான போடுற 2 ரோல் இல்ல. ஒருத்தர் நடிச்சுட்டு அப்புறம் ரெக்கண்டு வந்து ஒற்ற வைக்கணும். அது அப்படி இல்லை. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? பரீட்சித் வந்து கர்வத்துல வந்து தாக்கும் பொழுது உடனடியாக போய் காப்பாத்துறாரு. ஆனா கிருஷ்ணர் எங்க இருக்கிறாருன்னா அங்கதான் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி அற்புதமான செயல்களை செய்யக்கூடிய கிருஷ்ணருடைய கருணையை பெற்ற பரீட்சித் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்னு நீங்க வந்து பார்க்கலாம், 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயத்துல வந்து பீஷ்மர். அப்போ பீஷ்மர் கிட்ட வந்து
8வது அத்தியாயம் கடைசியில வந்து யுதிஷ்திர மகாராஜா என்ன சொல்றாரு, நான் ராஜ்யம் பண்ண மாட்டேன், நான் ராஜ்யம் பண்றது சரியில்லை, ஏன்னா நான் இவ்வளவு ரைட் தானே, ஞாபகம் பண்ணிக்கிறேன், ராஜ்யம் பண்றது சரியில்லை, ஏன்னா நான் என்ன போல பாவி கிடையாது, அது இந்த டயலாக் எல்லாம் வந்து விடுறாரு. அப்ப கிருஷ்ணன் அப்ப என்ன சொல்றாரு, நானும் சொல்லிட்டேன், வியாசரும் சொல்லிட்டாரு, முனிவர்களும் சொல்லிட்டாங்க, நீங்க கேட்க மாட்டேன், நீ என்ன பண்ணணும், பீஷ்மர்கிட்ட நீ போய் கேள்வி வந்து 9வது பீஷ்மர்கிட்ட அனுப்புறாரு. ஓகே, பார்க்க போனா பீஷ்மர் சொல்லி யுதிஷ்டிரன் கேட்டிருக்க கூடாது, ரைட் தானே? கிருஷ்ணர் சொல்லி கேட்கல, முனிவர்கள் சொல்லி கேட்கல, பீஷ்மர் சொல்லி கேட்டு இருக்க கூடாது. ஆனா வந்து கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? ஆச்சாரியர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மனா. அப்ப கிருஷ்ணன் எங்க நிக்கிறாரு? பீஷ்மர் கிட்ட வந்து யுதிஷ்டிரன் நடக்கும்போது கிருஷ்ணன் எங்க நிக்கிறாரு? அங்கேதான் நிக்கிறாரு. பீஷ்மர் அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல அவங்க வந்து யுதிஷ்டிரன் உபதேசம் கேட்கிறாரு. ஆனா யுதிஷ்டிரன் சொன்ன உடனே மன்னிக்கும், பீஷ்மர் சொன்ன உடனே யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்றாரு? அப்பா நான் ஏத்துக்கிறேன்றாரு. ஏன் ஏத்துக்கிறாரு? பீஷ்மருடைய பெருமை பிரபு சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணருக்கு பெருமை இல்லையா? கிருஷ்ணருடைய பெருமை இல்லையா? ஓகே, நிறைய பாயிண்ட்ல பார்க்கலாம், அது உண்மை. பக்தருடைய குவாலிட்டிஸ் வெளியாக்குறதுக்காக அவன் சொல்றாங்க, வியாசர் சொல்லி நீங்க கேட்கலன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. அப்ப பீஷ்மரும் வியாசரும் டிவோட்டிஸ், அப்ப நம்ம எப்படி சீர் பண்றது முடியும்? ஓகே, அது ஒரு பாயிண்ட். வேற என்ன காரணமாக இருக்கலாம்? கிருஷ்ணர் சொல்லி கேட்கல, குரு சொல்லி யார் சொல்லியுமே கேட்கல, பீஷ்மர் சொல்லி கேட்கிறாரு. பீஷ்மர் வந்து ஆக்சுவலி ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறாரு பார்க்க போனா. ஏன் வந்து ஆச்சரியர்கள் வந்து விசாரம் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்னாக்கா, கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மனா, அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவர் தான் கிருஷ்ணர். அப்ப இந்த விஷயத்துல என்ன அற்புதம்னாக்கா, யார் சொல்லியுமே கேட்காத யுதிஷ்டிர மகாராஜா பீஷ்மர் சொல்லியும் கேட்டு இருக்க கூடாது. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பீஷ்மருடைய பெருமைகளை வெளியாக்குறதுக்காக பீஷ்மர் சொல்லக்கூடிய உபதேசங்களை யுதிஷ்டிர மகாராஜா ஏற்றுக்கொள்வதற்காக அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா வேலை செய்யறான்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் கிருஷ்ண கீதை சொல்றாரு, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி யார் காரணம்? நான் தான் காரணம். பகவான் அந்தரமே இருக்கிறது, எல்லாத்தையும் நவுத்துறாரு, எல்லாத்தையும் காயெல்லாம் வந்து சைத்திய குருவா நவுத்துறாருங்க. அப்போ இங்க கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மனா, அங்க வந்து அவர் சொல்றாரு, பார்க்க போனா பீஷ்மர் சொல்லி கேட்டு இருக்க கூடாது. ஆனா வந்து பீஷ்மர் சொன்னோடனே சரி நான் செய்யறேன்னு வந்து ஒத்துக்கிறாரு. ஏன்னா அந்த யுதிஷ்டிரனுடைய மனசுல கிருஷ்ணர் வந்து ஒரு பரமாத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்றாரு, பீஷ்மர் சொல்றது நீ கேளுன்னு அவருடைய மனசுக்கு ட்ரிகர் பண்ணி அந்த இதை வந்து சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாரு. ஏன்னா முதல் பீஷ்மருடைய பெருமைகளை வெளியாக்குறதுக்காக. கிருஷ்ணர் சொல்லி கேட்கல, பீஷ்மர் சொல்லி கேட்டிருக்கிறாருனாக்கா, கிருஷ்ணருக்கு வந்து சாமானியமா நம்ம பார்க்கும் பொழுது அது நான் அவருக்கு வந்து ரொம்ப தாழ்ச்சியா நினைச்சுக்கலாம். என்ன இது கடவுள்னு சொல்றீங்க, கடவுள் சொல்றது கேட்கல, ஆனா படுக்கையில படுத்துக்கிறார் பீஷ்மர், அவர் சொல்லி கேட்க சொன்ன நம்மளுக்கு இதை பார்க்கும் பொழுது வேடிக்கையா இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு இதுதான் மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய பக்தருடைய பெருமையை வந்து வெளியாக்குறாரு வந்து. ஏன்னா அந்த அத்தியாயத்திலேயே நம்ம வந்து ஒரு இடத்துல பாக்குறோம், எப்படி வந்து பீஷ்மருடைய அம்புகள்லாம் வந்து அங்க அவரை தாக்கும் பொழுது எப்படி நம்ம பூ போட்டு வந்து கிருஷ்ணரை வழிபாடு செய்யறோமோ, அந்த வீரிய ராசம் வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க, அந்த ரசத்துல இருக்கும்பொழுது கிருஷ்ணர் வந்து அந்த அம்புகள் எல்லாமே வந்து எப்படி ஒரு லோட்டஸ் ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜாவுடைய இதழ்களை போல இருந்தது என்பதுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது கிருஷ்ணஸ்ய அற்புத கர்மனானாக்கா, அற்புதமான காரியங்களை செய்யறதுனாக்கா நம்ம நினைக்கிற அளவுக்கு மட்டும் அவர் செய்ய மாட்டாரு. இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாமே அதை லிங்க் பண்ணி பார்க்கணும். ஆமா உண்மைதான், இப்ப எல்லாமே நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கிருஷ்ணர். அப்படின்னு நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம இதான் கொண்டு வரோம் மீண்டும் மீண்டும் மீண்டும். அப்போ இங்க வந்து பரிஷிட்டோடைய மகன் மன்னிக்கும் உத்தரையோடைய கருவியில் வந்து பரிஷிட்டு இருக்கும் பொழுது பரிஷிட்டை காப்பாத்துறது கிருஷ்ணர். ஓகே, அது வந்து பெரிய ஒரு அற்புதமான காரியம் கேட்டா ஆமா, ஆனா இல்லை. ஆனா காப்பாத்தும் பொழுது அங்க முன்னுக்கே தான் நிக்கிறாரு. அதே போல பீஷ்மரை வந்து உபதேசம் பண்ணும் பொழுது அங்கேயேதான் நிக்கிறாரு, போய் யுதிஷ்டிர இருதயத்துல வந்து அங்க வேலை செய்யறாரு. இதனாலதான் சொல்றாங்க, பகவானை போல அற்புதமான காரியங்கள் செய்வது வேற யாராலையுமே முடியாது. 2 பேர் தான் முடியும், ஒண்ணு கிருஷ்ணர், இன்னொன்னு கிருஷ்ண பக்தர்கள். ரைட் தானே? ஏன் கிருஷ்ணர் பக்தர்கள்?
ஏன் கிருஷ்ண பக்தர்கள்? ஏன் குருமார்கள்? ஏன் பிரபுபாதர்? ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் என்ன சொல்றாரோ அதையே கிருஷ்ணன் நிறைவேற்றுறாரு. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்படுகிறது, சாதவோ ஹிருதயோ மையம் சாதுனாம் ஹிருதயம் தேகம் மத்தியத் மத் அந்யந்தேன ஜனந்தி நாகம் தேவியோ மனக்கவி. சாதுவர் இடத்தில் நான் இருக்கின்றேன், என்னுடைய இடத்தில் சாது இருக்கின்றான் சொல்றாரு. என்னை விட்டா சாதுக்கு வேற யாரையும் தெரியாது, எனக்கும் அவனை விட்ட யாரையும் தெரியாதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அப்போ ஆச்சாரியர்கள், பிரபுபாத ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாரோ கிருஷ்ணன் அதையே நிறைவேற்றுவாரு. அதற்காக அவர்கள் வந்து தர்மத்துக்கு புறமாவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க சிறந்த கிருஷ்ண பக்தர்கள். ஓகே, இதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது வந்து பிரபுபாட் வந்து அந்த ப்ரொப்போர்ல சொல்றாரு, சூத கோஸ்வாமி was equally anxious to describe Parikshit's wonderful birth and death, and this verse by Sutta Goswami is to increase the interest. அப்போ அங்க வந்து எல்லாரும் வந்து ஆர்வமா கதை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய ஆர்வத்தை மீண்டும் தூண்டுறதுக்காக என்ன சொல்றாரு, கிருஷ்ணஸ்ய அற்புத கர்மனா, அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய கிருஷ்ணர். அற்புதம்னாக்கா நீங்க செய்யறது இவர் செய்யறது அந்த மாதிரிலாம் இல்ல, யாராலையுமே செய்ய முடியாது. எப்படி பிரபு ஒரே இடத்துல இருந்துகிட்டு எத்தனை ரோல் அங்க விளையாடுறாரு நீங்க பாக்கணும். அங்கேயே வந்து பீஷ்மருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதும் கிருஷ்ணர், அந்த ஞாபகத்தை அந்த டைம்ல கொடுக்கறதும் கிருஷ்ணர். யுதிஷ்டிர மகாராஜா கிட்ட போய் சொல்றது நீ ஏத்துக்கோ சொல்றதும் கிருஷ்ணர். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு சொல்றதும் கிருஷ்ணர். அதனாலதான் வந்து ஆச்சரிய விளக்குறாங்க, கிருஷ்ணஸ்ய அற்புத கர்மனா, அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய கிருஷ்ணர். அடுத்து சொல்லுங்க. பிரம்மாஸ்திரம். சரி, சரி. ஏன்னா கிருஷ்ணர் என்பவர் வந்து எந்த வகையான, நீங்க பார்க்கலாம் இந்த பகவானுடைய தோற்றத்தை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. பகவான், பரமாத்மா, பிரம்மன் என்று மூன்றா வந்து பிரிக்கிறாங்க. பிரபுவோட கேள்வி என்னன்னாக்கா, ஏன் வந்து நேரடியா வந்து கிருஷ்ணரை போகாமல் நாராயணனாக போறாருன்னு விஷ்ணு சக்கர டாக்கூர் என்ன எழுதுறாருனாக்கா, பரீட்சித் பார்த்தது 4 கரங்கள் கொண்ட நாராயணன் கிடையாது, 2 கரங்கள் கொண்ட கிருஷ்ணன் சொல்றாரு. ஆரம்பத்துல விட்டது வந்து 4 கரங்கள் இருக்கக்கூடிய நாராயணன். ஆனா பரீட்சித் அந்த கருவில பார்த்தது விஷ்ணு சக்கர டாக்கூர் சொல்றாரு யாரைனாக்கா, அங்க நிக்கிற கிருஷ்ணர் தான் பார்த்தாரு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த கிருஷ்ணர் தான் அந்த 4 கரங்கள் இருக்கக்கூடிய பகவானுக்கும் கர்த்தா அவர் தான். அப்ப நம்ம சொல்ல முடியாது அவர் போலன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பரீட்சித் பார்த்தது வந்து அதே கிருஷ்ணரை தான். அதனாலதான் வந்து நீங்க வந்து அந்த அத்தியாயம் அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே தேடுமா, எங்கடா நம்ம அந்த வயிற்றுல பார்த்த அந்த நபரை காணோம். எந்த நபர்? 2 கையை பார்த்த கிருஷ்ணன். இது விஷ்ணு சக்கர சொல்றது. ஆமா. சரி சரி சரிங்க. அந்த ஷூட்டை வந்து இருக்கலாம் பிரபு. ஆனா ஆச்சாரியர்கள் விளக்குறது வந்து இதுதான். அந்த கருத்து நான் படிச்சது இல்லை, எனக்கு தெரியல. பட் அவங்க முக்கியமா விஷ்ணு சக்கர டாக்கூர் வந்து இதுதான் விளக்குறாரு. ஆமா ஆமா, இது அற்புதமான செயல் தான். முதல் அற்புதமான செயல் முன்னுக்கு இருக்கிறது வந்து இருக்கிற கிருஷ்ணரே அங்க இருக்கிறாரு. அப்படின்னா அதே கிருஷ்ணரை பத்தி தான் வந்து இங்க அவங்க சொல்றாங்க. அந்த கிருஷ்ணரை தான் வந்து பரீட்சித் பிறந்தோன்னு தேர்றாருன்னு சொல்றாங்க, ஆச்சாரிய சொல்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செக்ஷன் இது வந்து. இப்போ எல்லாமே அப்படிதான், எல்லா ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கும். நேரம் தான் குறைவா இருக்கு நம்மளுக்கு. இது வந்து ரொம்ப நல்ல ஸ்லோகம். இது வந்து 2வது ஸ்லோகம் வந்து, இப்போ முன்னாடி யாரை பத்தி பார்த்தோம் நம்ம முதல் ஸ்லோகத்துல? இல்ல இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல யாரை பத்தி பார்த்தோம்? கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மம். யாரை பத்தி பார்த்தோம்? கிருஷ்ணர். சோ ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது 2 பேர் தான் நான் சொன்னேன். ஒன்னு யாரு? கிருஷ்ணர். இன்னொன்னு யாரு? கிருஷ்ண பக்தர். முதல்ல கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லோகத்துல
சிறந்த கிருஷ்ண பக்தனான பரீட்சித்தை பற்றி சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஆழ்ந்த உரைகளும் வந்து இதுக்கு நம்ம பார்க்கலாம். இல்ல ரிப்போர்ட்ல கூட ப்ரோப்பர் நிறைய பாயிண்ட்ஸை வந்து அங்கேயே சொல்லியிருப்பாரு. இங்கே நம்ம பார்க்கலாம். இது வந்து 18வது அத்தியாயம் முதல் காண்டம் 2வது ஸ்லோகம். ஓகே. பிரம்ம கபோதிதஸ்து தக்ஷகாத் பிராண விப்ளவாத் நான் சம்முமோஹோ ந சம்முமோருபயாத் பகவதி அர்ப்பிதாசயः. மேலும் பரிசித்து மகாராஜன் எப்பொழுதும் மனமறிந்த பரமபுருஷரிடம் சரணடைந்தவராக இருந்தார். எனவே ஒரு பிராமண சிறுவனுடைய கோபத்தினால் தன்னை ஒரு நாகம் தீண்ட போகிறது என்பதை அறிந்த அவர் அச்சமோ கலக்கமோ அடையவில்லை. ஓகே, யார பத்தி சொல்றாங்க? இப்ப பரீட்சித்தோடைய தன்மையை சொல்றாங்க. பரீட்சித் யாரு? கிரேட் டிவோட்டி. சோ ஒரு கிரேட் டிவோட்டியோடைய குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இங்க வந்து சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பெருமையை பார்த்தோம். அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய கிருஷ்ணர். ஆனா இங்க பரீட்சித்தோடைய பெருமைகளை வந்து இங்க வந்து சொல்றாரு. நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாரு? Parikshit was always conscious, surrendered to the Supreme Lord, that was neither afraid or overwhelmed by fear due to snake birth. ஏன்னா இப்ப வந்து கதை என்னன்னாக்கா, சாபம் விட்டதுக்கு அப்புறம் அந்த பாம்பு வந்து இவரை முடிக்கணும் தான் கதை. அப்ப ஏன்னா முன்னாடி என்ன சொல்றாங்க, அவங்களோட ஆர்வத்தை ஒன்னும் உருவாக்குறதுக்காக சூத்த கோஸ்வாமி வந்து இந்த கதையை அப்படியே கொண்டு போறான்னு சொல்லும்போது இந்த கதையை சொல்றாரு. அப்பதான் அவங்க இன்னும் ஆர்வமாகும், பாம்பா என்னன்னு கேட்பாங்கன்ட்டு. சோ அப்ப அங்க என்ன சொல்றாரு, அந்த பாம்பு, அந்த மரண பயம், இது எதுவுமே வந்து பரீட்சித்தை வந்து எந்த வகையான பாதிப்புமே இல்லைன்னு வந்து சொல்றாரு. இதுதான் டிவோட்டியோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக், வெரி குட் கேரக்டரிஸ்டிக் வந்து இதுதான். சோ முன்னாடி பகவானுடைய பெருமைகளை வந்து சொல்றாங்க, இப்ப பக்தருடைய பெருமைகளை வந்து சொல்றாங்க. அப்போ அந்த பக்தனுக்கு என்ன தெரியும்? பகவான் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும் என்று அந்த பக்தனுக்கு ப்ரோபன் சொல்றாரு. He knew that Narayana, Krishna has saved him when he was born in the womb of his mother. And if he were to be killed by a snake bite, it would take place also by the will of the Lord. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி அவரை வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாத்திருக்கிறார். யாரை? பரீட்சித்தை. இப்போ வந்து காப்பாத்தலனாக்கா இது பகவானுடைய ஒரு சித்தம். The devotee, அப்போ ஒரு கிரேட் டிவோட்டி என்ன பண்றான், இது நினைக்கிறான், ஓ இது பகவானுடைய பிளான் நினைச்சு என்ன பண்றான், the devotee never go against the will of the Lord. அவன் என்ன பண்ண மாட்டான், உடனே போய் பூமாவை பார்த்துட்டு இன்னொரு 10 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க நாளை கேட்க மாட்டான். அவன் முடியும் என்ன அதான் ப்ரோபாட் எழுதுவார். அந்த ப்ரோபாட்ல என்ன சொல்ற, ப்ரோபாட் ஏற்கனவே ஒரு வாட்டி உதவி செஞ்ச கிருஷ்ணன்கிட்ட பரீட்சித் திருப்பி உதவி கேட்கறது ஒரு பிரச்சனை இல்லையா? ஆனா அவர் கேட்கல. ஏன்னா அவர் வந்து ஒரு கிரேட் டிவோட்டி. Therefore Parikshit Maharaj was neither afraid nor bewildered by such thing. That is the sign of a pure devotee. ப்ரோபா சொல்றாரு, இதுதான் தூய பக்தருடைய ஒரு பெரிய குணம் வந்து சொல்றாரு. அப்போ பகவானுடைய பெருமை வந்து முதல் ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம். அந்த பகவானையே நம்பி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய குவாலிட்டிஸ் வந்து இங்க பாக்குறோம். என்ன அவங்க எப்படி இருக்கிறாங்க? பயம், அச்சம் எதுவுமே அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ இது நடக்க போதா, நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் பிரபு பாம்பு கடிச்சா பிரபு ஒரு சாகனம், வேற எப்படியே செத்துக்கலாம். ஆனா பரிசு என்ன நினைக்கிறாரு, அது அப்படி இல்ல, நான் வந்து பாம்பு கடிச்சு சாகிறது வந்து பகவானுடைய ஒரு பிளான். ரைட் தானே? இந்த உணர்வு நம்மளால ஏற்படுத்திக்க முடியுமா? ஆனா இங்க வாழ்ந்தவங்க யாராச்சும் உணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? புரோபார் விட்டுருங்க, புரோபார் காலத்துக்கு அப்புறம் யாராச்சும் வாழ்ந்துருக்கிறாங்களா? இருக்காங்க. ஐன்றா பிரபு அவர் வந்து அவர் ரூம் வந்து தீ பிடிச்சி பத்தி எரியுது. அந்த ரூம் அப்படியே எரியும் பொழுது தப்பிக்க பாக்குறாரு. கடைசியா வந்து ரூம் எல்லாம் கேஸ் எல்லாம் வெடிச்சு கவு திறந்து பார்க்கும்போது அவரோட நிலை என்னன்னாக்கா கவர்னர் தண்டவாட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு கதை வந்து
இதுதான் கிரேட் டிவோட். அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அப்ப இது பகவானுடைய ஒரு பிளான். தப்பிக்க பார்த்திருக்கிறாரு, தப்பிக்க முடியாது. நீங்க பாக்கணும், இந்த ரூம் சின்ன ரூம் நீங்க ரெண்டாவது போயிருந்தீங்கன்னா இந்த பிரம்மச்சாரி குவார்டர்ஸ்ல வந்து ரூம் சின்ன ரூம். அது வந்து நம்ம ரூமோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுல வந்து நித்தாய் சச்சி சுத்தா வச்சிருப்பாரு, 1000 கணக்கான சாலிகிராம் சீலா வச்சிருப்பாரு. அந்த ரூமே வந்து இந்த கவுடாங்னா சாணியால டிசைன்லாம் பண்ணி நிறைய ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய ஒரு ரூம். அந்த அன்னைக்கு காலையில வந்து அவர் போய் கதவு திறக்கும் பொழுது அவருக்கு வந்து கொஞ்சம் கதவு திறக்கும் பொழுது இந்த கேஸ் லீக் இருக்கும் பொழுது அங்க இது பண்ணாலும் கேஸ் வெடிச்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து காலையில வந்து அந்த அன்னைக்கு வந்து டேட்டி சர்வீஸ்க்கு வந்து இல்ல காலையில வந்து அவர் வந்து டேட்டி சர்வீஸ் போவார், அவர் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து போவாரு. ஸோ அவர் வந்து அவர் போகும் பொழுது அங்க அவரே தான் குக் பண்ணுவாரு, எல்லாமே அவரே செஞ்சுக்குவாரு. ரொம்ப ஆஸ்திரேலியான வாழ்க்கையை வந்து பிருந்தாவனத்துக்கு போனவங்களும் தெரியும். பிருந்தாவன குளிர்காலம் எப்படி இருக்கும், பிருந்தாவன வெயில் காலம் எப்படி இருக்கணும். பிருந்தாவன வெயில் காலத்துல சாமானிய ரெண்டு ஜப்பான் ஸ்லிப்பர்லாம் வச்சீங்கன்னா இலகி போயிடும். இல்ல உண்மை சாமானியமா இந்த சிக்கலா முகம் ஸ்லீப்பர்லாம் போட்டு போனீங்கன்னா அந்த ஸ்லீப்பர் அப்படியே மெல்ட் பண்ணும், அவ்வளோ ஹீட்டா இருக்கும். அதே சமயத்துல 12வது மாசம் 1வது மாசம் போனீங்கன்னாக்கா பேசும்போது வாயில இருந்து புகை வரும். புகைனா என்னது, பனி வரும். அவ்வளோ சொக்ஸ் இல்லாம நீங்க வந்து பறிக்கலாம் கூட செய்யணும், அவ்வளவு குளிரா இருக்கும். அங்கே வந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து அவர் அங்க வாழ்றாரு. அவ்வளவு பெரிய சாதனை. அப்போ ஒரு கடைசி காலம் ரூம் வந்து வெடிச்சிருச்சு, தப்பிக்க முயற்சி பண்றாருன்னு வந்து அவருடைய பக்தர்கள் சொல்றாங்க. ஆனா கதவை திறந்து பார்க்கும் பொழுது அங்க பகவான் முன்னுக்கு முழு சாஸ்தாங்கமா டாண்டவாட் பண்ண நிலைமையில வந்து அவர் இருக்கிறாரு. சோ அவர் என்ன நினைச்சிருக்காரு, இது பகவானுடைய ஒரு பிளான். நம்மளுக்கு வேணா வெளியில பாக்குறதுக்கு வேணா என்ன பிரபு கிருஷ்ண கை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம பேசலாம். பரிஷீட்டுக்கும் அதேதான் நம்ம பேசலாம். அப்ப பரிஷீட்டோடைய கிரேட் குவாலிட்டி என்னன்னாக்கா அவர் என்ன நினைக்கிறாரு, இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் இது நம்ம பேசுறதுக்கு கேட்கறதுக்குலாம் ரொம்ப நல்லா இன்ஸ்பைரிங்கா இருக்கும், நம்ம கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் பாகவதம் கேட்கணும், டிவோட்டிஸோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும், பிரபுபால் லீலாமிருதத்தை படிக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஏன் நம்மளுக்கு வந்து இந்த குவாலிட்டி வர மாதிரினாக்கா நம்ம இன்னும் பியூரிஃபிகேஷன் அடையல. அந்த பியூரிஃபிகேஷன் அடையறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பாகவதம் கேட்கிறோம், பிரபுபால் லீலாமிருதா படிக்கிறோம், சிறந்த ஆச்சாரியுடைய வாழ்க்கையை வந்து படிக்கிறோம். ஏன்னா பாகவதம் என்ன சொல்றது, கிருஷ்ணர் கதைகளும் கிருஷ்ண பக்தர் கதைகளும் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒரே தாக்கத்தை தான் கொடுக்கணும் வந்து பிரபுபால் பற்பாடுல சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்க முதிர்ச்சி அடைய நம்ம பியூரிஃபிகேஷன் அடைய அப்ப கான்சியஸ்னஸ் வந்து மாறும். திடீர்னு கமலகாந்தா நல்லா அமைதியா கிளாஸ் கேட்டுட்டு இருக்காரு, திடீர்னு இங்க இருந்து நான் கள்ளதுக்கு அடிச்சுனா முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். கிருஷ்ணா சொல்றாரா அம்மா சொல்றாரா நம்ம பார்க்கணும். அதுதான் முதல் பரீட்சை. நீங்க வாழ்க்கையில் நீங்க மாத்தாச்சிருக்காங்க கை சுடு தண்ணி ஊத்திக்கிச்சுனாக்கா முதல்ல என்ன அம்மா சுடு தண்ணி, ஐயோ கிருஷ்ணான்னு சொல்றீங்கன்னா அதை பார்க்கணும். அப்ப நம்மளுடைய டிவோஷனோட இது உங்களோட பர்சனல் டெஸ்ட் நீங்க வச்சு பார்த்துக்கலாம். உங்க டிவோஷனோடைய முதிர்ச்சி எவ்வளவு இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம். உடனே நீங்க கிருஷ்ணன் நினைக்கிறீங்களா இல்லையா, அதுதான் உங்களுடைய கடைசி பரீட்சை தானே போகும். இது ஒரு டெஸ்ட். திரும்பி சுடு தண்ணி ஊத்திச்சு காலில் கிருஷ்ணான்னு சொல்றீங்களா, மத்த எல்லாம் யோசிக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு. சோ இது வந்து நம்மளே நம்ம யோசிப்போம். அப்ப நம்ம வந்து முதல்ல ஐயோ கிருஷ்ணன் சொன்னா கூட நம்மளுக்கு ஒரு கேப் இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கணும். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டோமா அட்லீஸ்ட் நம்ம ரைட் ட்ராக்ல இருக்கோம். நீங்க பாக்கலாம், நீங்க கஷ்டம் வருமா அடுத்த நீங்க பிரச்சனை பண்ணீங்க. ஓகே, எனிவே இப்ப வந்து சிறந்த பக்தர்கள் வந்து இதுதான் வந்து செய்யறாங்க. பக்தினு டாக்கூர் வந்து அவருடைய பாடல்ல வந்து தான் சொல்றாரு, மனச தேஹ கேஹ ஜோ கிச்சுமோர் ஆர்பிலோ துவா பதே நந்த கிஷோர்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய மனச தேஹ கேஹ, என்னுடைய மனம், தேகம்னா உடல், கேஹானா வீடு, மனச தேஹ கேஹ ஜோ கிச்சுமோர் என்னெல்லாம் இருக்குதோ, அதாவது என்னோட மனசு, என்னோட உடல், என்னோட வீடுனா குடும்பம் எல்லாம் சேர்த்து என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, ஆர்பிலோ தூவா பதே நந்த கிஷோர், நான் உன்னுடைய உங்ககிட்ட நான் வந்து சரணடைறேன். யாருக்கிட்ட, நந்த கிஷோர், பகவான் கிருஷ்ணர்கிட்ட என்றது வந்து சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, வைஷ்ணவாச்சாரிய சாங் மனசு தேக நீங்க படிச்சு பார்க்கலாம். அதை சம்பதே விபத்தே ஜீவானே மாறானே தாய் மம கேலோ துவா ஓ பதா பரானே, நல்லதோ கெட்டதோ, நல்லதோ கெட்டதோ, இது பக்தினோ டாக்கூர் சொல்றாரு. நம்ம பரிஷித் கதையை பார்த்தோம். இப்ப பக்தினோ டாக்கூர் வந்து
அவர் சொல்றாரு, நல்லதோ கெட்டதோ, ஜீவானே மரானே, வாழ்வோ சாவோ, தாய் மாமா கேலா, எல்லா கஷ்டங்களும் வந்து பப்ஸ்மமாக போயிடும். எப்படின்னாக்கா, துவோ பத பரணி, உன்னுடைய தாமரை திருவிழா நான் வந்து அடைக்கலம் எடுத்தேனாக்கா அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து வந்து சொல்றாரு பாருங்க, கீதா ஜன்ம ஹாவ் ஜதா துவதாஸ் பகீர் முக பிரம்ம ஜன்மே நஹி ஆஸ். நான் வந்து ஒரு புழுவா கூட பிறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், உன்னுடைய பக்தனாக இருக்க முடியும் என்றால். எனக்கு வந்து பிராமணனாக பிறக்கணும்னு ஆசை இல்லை, உன்னுடைய பக்தனாக இல்லாத இருக்கிற வாழ்க்கை என்று வந்து பக்தி டாக்கூர் சொல்றாரு. அப்போ அவருங்க என்ன நினைக்கிறாரு, அவர் சொல்றாரு, மராவோ ரகிவோ ஜோவிச்சு தொஹார் நித்திய தாஸ் பிரதி துவ அதிகார். என்ன நீ வந்து மாராவி ரகிபோ, என்னை காப்பாத்து, காப்பாத்தாம போவாத, நான் வந்து உன்னுடைய நித்தியமான தாசன், நீ என்ன செய்யோ நீ செய். இதுதான் வந்து ஒரு கிரேட் டிவோட்டியோடைய குவாலிஃபிகேஷன். ப்ரோபாட் இந்த ப்ரோபாட்ல வந்து சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். A surrendered soul, surrendered devotee of the Lord is called Narayana Parayanaha. Such a person is never afraid of any place, person, not even. பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி சிறந்த பக்தர்கள் வந்து நாராயண பராயணர்கள் என்று வந்து அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து யாருக்கும், எந்த இடத்துக்கும், மரணத்துக்கும் கூட வந்து பயப்படுவது கிடையாது என்பதை வந்து அங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம இங்க என்ன பார்க்கணும்னாக்கா, நம்ம போல இருக்கக்கூடிய பக்தர்கள் சாமானியமாக, இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள், நம்மளோட டிவோஷன் எப்படி இருக்குனாக்கா கண்டிஷன் டிவோஷனா இருக்கு. கண்டிஷன் டிவோஷன்ல தான் நம்ம இன்னும் வாழ்றோம். திடீர்னு கிருஷ்ணர் என்னாச்சு பண்ணிட்டாருனாக்கா முடிச்சு. நம்ம அப்படின்னா கண்டிஷன், நம்மளுக்கு நம்ம கண்டிஷன் என்ன கண்டிஷனு? சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான் கண்டிஷன். நம்ம புலன்பத்துல எதனாச்சும் கிருஷ்ண கை வச்சுட்டாருன்னு வச்சுங்க முடிஞ்சு. ஒண்ணு கிருஷ்ணரை தூக்கிடுவோம், இல்லைன்னா வேற எதனாச்சும் தூக்கிடுவோம், பகவத்கீதை வச்சுதான் அப்படி ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன்னாக்கா, உங்களுக்கு தெரியும் நம்ம பிரபா என்ன சொல்றாரு, நம்ம வந்து அன்கண்டிஷனல் டிவோஷனல் சர்வீஸ், அன்அலாய்ட் டிவோஷனல் சர்வீஸ் பிரபா சொல்றாரு நிறைய இடத்துல. அப்படின்னாக்கா எந்த வகையான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது நம்ம அவருக்கு வந்து சேவை செய்யும் பொழுது. ஆனா கண்டிஷனல் டிவோட்டிஸ்னாக்கா என்னன்னாக்கா, நம்ம ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்? ஒரு பெரிய ஏகாதசி. ஓகே, ஏகாதசி வந்துச்சு வச்சுக்கோமே. ஏகாதசி வந்து சாட்டர்டே ஃபீஸ் தனிக்கு வந்துருச்சு. அப்போ வந்து நல்ல தூய பக்தர்கள் என்ன நினைப்பாங்க, அது வந்து ஹரியோடைய ஒரு நாள். அப்போ அந்த ஹரியோட நாள்ல வந்து நம்ம வந்து பகவானை வந்து அதிகமா சேவை பண்ணணும். சத் சங்கத்துக்கு வந்து அவருடைய பெருமைகள்லாம் கேட்டா ரொம்ப நல்லதுன்னு நம்ம அவங்க நினைக்கிறவங்க வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன நினைப்போம், ஏன்னா சனிக்கிழமை வந்துச்சோ, சனிக்கிழமை தான் உருப்படியா பிரசாதம் சாப்பிடுவோம், அன்னைக்கு ஏகாதசி வந்துச்சு. இது வந்து கண்டிஷனல் டிவோஷன். நம்மளுக்கு இன்னும் ஒரு அஜெண்டா வந்து நம்ம வச்சுக்கிறோங்க முதல்ல. ஓகே, நான் வரேன்னா எனக்கு இது, ஓகே நான் இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு சென்றிருக்காருன்னா பிரசாதம் எனக்கு இல்ல, தப்பு இல்லை. நம்ம இந்த கம்பேரிசனை பாக்குறோம். நல்ல பரிஷித் பிரபுபாதர் போல பக்தர்களையும் நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய நம்ம என்ன மாதிரி பக்தர்களுடைய நிலையை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏகாதசி நாளைக்கு வந்து இருந்தா கூட பரவாயில்ல பிரபு, மேஜஸ் பண்ணிக்கலாம், ரைட் தானே? இன்னைக்குதான் வாரத்துல ஒரு நாள் தான் சமைச்சு சாப்பிட போறோம், அன்னைக்குன்னு பார்த்து வந்து நல்லா சமைக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க, அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ போச்சு. இது வந்து கண்டிஷன் டிவோஷன். டிவோஷன் செய்யறீங்க, பிரசாதம் சாப்பிட்றீங்க, ப்ரோக்ராமுக்கு வரீங்க, ஆனா உங்க மைண்டு கண்டிஷனா இருக்கு. ஏகாதசி நாளைக்கு வந்து இருக்கலாம்னு நினைச்சாலே நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னுடைய புலனின்பம் தான் முதல்ல வந்துருச்சுங்க. ஆனா ஆச்சாரியர்கள் குருமார்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏகாதசி மாசம் 2 வாட்டி தான் வருது, 4 வாட்டி வந்தா நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மை தானே? அவங்க வந்து வாலண்டரி ஆஸ்திரிட்டி வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம வந்து அந்த நிலையை வந்து அடையாதனால நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுறோம். இதுதான் வந்து கண்டிஷன் டிவோஷன். ஆனா பக்திவினோத் தாக்கூர் போலையும் இல்ல பரிஷித் மகாராஜா போலையும் பக்தர்கள் என்ன பண்றாங்க, இந்த கண்டிஷனுக்கு அப்பாற்பட்டவங்க. நீங்க பாருங்க, பரிஷித் மகாராஜ் ஏன் சமிக்க ரிஷியோடைய கழுத்துல வந்து பாம்பு சுத்துறாரு? என்ன காரணம்? அவர் என்ன கேட்கிறாரு அங்க போய்? தண்ணி கேட்கிறாரு, ரைட் தானே?
தண்ணி கேட்டதுக்காக அவர் கொடுக்காதனால பாம்பை சுத்திட்டு போயிட்டாரு. ஆனா சாகர வரைக்கும் 7 நாளைக்கு தண்ணியை குடிக்கல அவரு. ஆச்சரிய வளர்க்குறாங்க அத. ஏன் அவர் வந்து பியோர் டிவோட்டி நம்ம சொல்றோம்ட்டு கிளாஸ் தண்ணி குடிச்சுன்னு குடிக்கிறாரா? இல்ல, ஏன்னா அவங்க நிலையை மறந்து அவங்க கிருஷ்ண கதையில வந்து முழுகி போயிட்டாங்க அவங்க வந்து. சோ நம்ம வந்து இந்த பரிஷித் மகாராஜ், பக்திவினோத் தாக்கூர், இந்த பிரபுபாருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும் பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நம்மளுக்கு. எப்படிதான் பிரபு இவங்களாம் இப்படி செஞ்சாங்கன்னாக்கா அவங்க வந்து நல்லா பகவானுடைய கிருபை, வைஷ்ணவ கருணை இருந்தனாலதான் அவங்களால வந்து செய்ய முடியுது. ஆனா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணோம்னாக்கா நம்ம அஃப்கோர்ஸ் நீங்க காப்பி அடிக்க முடியாது அவங்கள, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம எந்த கேட்டகரிக்கு நம்ம பாத்துக்கலாம். நீங்க 2 பரிசை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒண்ணு வந்து சுடுதண்ணி உதவிச்சுன்னா என்ன கூப்பிடுறீங்க, 2வது சனிக்கிழமை நீங்க ஏகாதசி வச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா, சனிக்கிழமை பரவாயில்ல விட்டுருங்க, திடீர்னு ஒரு பெரிய ரத யாத்திரை ஏகாதசி செய்ய மாட்டேங்க செஞ்சா ஆர்கனைஸ் பண்ண தொலைஞ்சான். அப்புறம் வந்து பெரிய ஒரு டின்னர் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் ஹரே கிருஷ்ணா டின்னர் வீட்டுல. அப்ப நினைப்பீங்க ஐயோ ஏகாதசியான்ட்டு தள்ள அடிச்சுக்குவோம். அங்கதான் ஒரு நாள் தான் நல்ல பிரசாதம் கிடைக்கும், அதுவும் போச்சே அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நம்ம இன்னும் கண்டிஷன் ஸ்டேட்ல தான் வந்து நம்ம இருக்கிறோம். இந்த கண்டிஷன் ஸ்டேட் என்னன்னாக்கா இது ஒண்ணு, நானே செய்யறேன், என்னை விட்டா வேற யாரும் இல்லை, இதெல்லாம் நம்மளுடைய டிவோஷனல் லைஃப்ல வந்து இருக்கக்கூடிய அனார்த்தங்கள். இதெல்லாம் என்னை விட்டா வேற யாரும் இல்லை, திருப்பி எனக்கே போன் அடிக்கிறாரு, ஏன் வேற ஆளை கூப்பிட மாட்டாரு, அவரே செஞ்சுக்கலாமே, அவரு ஏன் அப்படி குத்துறாரு, இவரு ஏன் இப்படி பேசுறாரு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவர் அப்படி பேசக்கூடாது, அவர் அப்படி சொல்லக்கூடாது, அவர் அப்படி என்னை வேலை வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. அன்கண்டிஷன் என்ன, பிரபு என்ன சர்வீஸ் சொல்லுங்க பிரபு, சந்தோஷமா செய்யறதுதான் அன்கண்டிஷன். அது யாரை போல, பரிஷித் போல. சோ நமக்கு டிவோஷனல் சர்வீஸ்ல கோட்டை விட்டுட்டோம்னாக்கா வாழ்க்கை பரீட்சையில எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம கருடா பிரபு இருக்கிறாரு, நான் ஒரு சொல்றேன், அடுத்த 10 வாரத்துக்கு நீங்க தான் சப்பாத்தி சுடணும்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நினைப்பாரு, ஏன் ராதே இல்லையா, நீயே சுட்டுக்கோ, எப்பவுமே நான் தான் ரொட்டி சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சப்பாத்தி சுட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு போயிருவாரு. அப்ப நம்ம இன்னும் கண்டிஷன் ஸ்டேட்ல இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கலாம், நான் கிருஷ்ணரை சந்தோஷத்துக்காக செய்யறேன், கிருஷ்ணன் சந்தோஷத்துக்காக செய்யறேன்னா, சந்தோஷமாக இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்காக செய்யறது மட்டும் பக்தி கிடையாது. உங்களை பெரிய டெஸ்ட்ல போடுவாரு, அப்பயும் நீங்க பாஸ் பண்ணி வரணும், அதுதான் டிவோஷன். உடனடியா விட்டுட்டு போறது, உடனடியா டைவோர்ஸ் பண்றது கிருஷ்ணரை, இல்ல சென்டரை டைவோர்ஸ் பண்றது, இதெல்லாம் அதுக்கு தீர்வு கிடையாது. அப்படின்னா நீங்க வந்து ஒரு கண்டிஷன் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் வந்து இது நிறைய நம்ம பாக்குறோம்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து முயற்சி பண்ணக்கூடிய பக்தர்களாக இருக்கிறோம். சோ இது நம்ம கொஞ்சம் இதுதான் நம்ம ஒத்து பார்க்கணும் பரிஷோட வாழ்க்கையில. இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இப்படிதான் ஆழ்ந்த கருத்துக்களை வந்து ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 ஸ்லோகமே நம்ம ஒரு 40 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப டீப் பிலாசபிக்கல் மீனிங் வந்து ஆச்சாரியர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. சோ முதல் ஸ்லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம், பகவானுடைய பெருமை எப்படிப்பட்டவர், கிருஷ்ணஸ்ய அத்புத கர்மம், அற்புதமான காரியங்கள் செய்யக்கூடியவர். அற்புதமான காரியங்களை செய்யக்கூடிய பகவானுக்கு எலும்பனை போல இருக்கக்கூடியவர்கள் வந்து உன்னத பக்தி செய்ய முடியுமான்னு கேட்டாக்கா முடியும். ஆனா அவர்களுடைய நிலையும் நீங்க வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அவர் கிருஷ்ணருடைய திருப்திக்காக எதையுமே அவங்க வந்து செய்யறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு அங்க ஜெகநாத் கோயில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சர்வெண்ட் கோவிந்தான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, சைதன்ய மகாபிரபு சாப்பிட்டு படுக்கிறாரு. இந்த கதை நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க. சைதன்ய மகாபிரபு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, சைதன்ய மகாபிரபு வந்து அவர் காலை அமுத்துறதுக்காக அவருடைய சர்வன் வந்து மகாபிரபுவை தாண்டி போய் காலெல்லாம் அமுத்துறாரு. அமுத்திட்டு சைதன்ய மகாபிரபு கொஞ்சம் நேரம் செஞ்சு முழிச்சு பாக்குறாரு, கேட்கிறாரு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல, சாப்பாடு அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குதா, ஏன் போல, நான் உங்களை தாண்டி போனமே, அது செய்யக்கூடாது. அப்ப மகாபிரபு என்ன கேட்கிறாரு, என்னை தாண்டி தாண்டா வந்த, தாண்டி போறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் டிவோட்டி என்ன சொல்றாரு, தாண்டி வந்தது உங்களோட திருப்திக்காக, தாண்டி போறது என்னுடைய புலன் இன்பத்திற்காக ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. இதுதான் அன்கண்டிஷன் டிவோஷன். கிருஷ்ணருக்காக அவர் வராரு. எப்படி இந்த ஒரு கதையும் நம்ம கேட்கிறோம். திடீர்னு கிருஷ்ணருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நாரத முனி வராரு,
கிருஷ்ணர் காட்சி வந்த உடனே அங்க போய் கிருஷ்ணருடைய காட்சி நல்லா போனோம் என்று மருந்து கேட்கும் பொழுது நாரத முனிவர்கள் அங்க பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க, ஐயோ சாந்தம் பாபம் சொல்லாத காதையை முடிக்கிறாங்க. கோபிகாஸ்திரிகள் கேட்ட என்ன பண்றாங்க, ஓ பால் துடி தானே சொரண்டி கொடுத்தாங்களாம், போதுமா இன்னும் வேணுமா? அப்போ கேக்குறாரு, நீங்க நரகத்துக்கு போனா பரவாயில்லையா, கிருஷ்ணர் நல்லா இருந்தா நரகத்துக்கு போறதுக்கு நான் தயார்னு வந்து அவங்க சொல்றாங்க. நான் இங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, நான் நரகத்துக்கு போயிருவேன், கிருஷ்ணர் நல்லா போனா கூட பரவாயில்ல. சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையில சைத்தன்ய பாகவதம் சொல்லப்படுகிறது. சைத்தன்ய மகாபிரபு வந்து கயைக்கு போகும் பொழுது அங்கேயும் அவருக்கு வந்து இந்த மாதிரிதான் காய்ச்சல் வந்து வருது. காய்ச்சல் வந்த உடனே எல்லா சிகிச்சையும் பண்றாங்க, எதுவுமே வந்து அவருக்கு நல்லா போல. அப்ப அவர்கிட்டயே போய் கேட்கறாங்க, ஐயோ சைத்தன்ய மகாபிரபு இங்க நடந்த கதையை தான் அங்கேயும் நடக்குது, இதுக்கு என்னதான் தீர்வு? உத்தம பிராமணனுடைய காலை கழுவி அந்த தண்ணியை ரெண்டு கொடுங்க, அதை குடிச்சா காய்ச்சல் போன்னு சொல்றாரு. அங்கேயும் வந்து ஒரு டிவோட்டி அதை செய்யறாரு. ஏன்? கிருஷ்ணனுடைய இதான் பாயிண்ட். ஸோ நம்ம கவலைப்படாதீங்க, நானும் கண்டிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஏன் வந்து இந்த இவ்வளோ என்ன ஆச்சரியம் எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி கமெண்ட்ரிஸ், டிவோட்டிஸ்லாம் நம்ம நிறைய பாடங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா நம்ம எல்லாரும் வந்து யாருக்கும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம். இப்ப நாங்க மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பெரிய ஒரு செயின்ட் கிடையாது. ஆனா நம்ம என்ன முயற்சி பண்றோம்னாக்கா, ஏதோ இந்த பாகவதம் கேட்கறதுனால, பாகவதம் பேசுறதுனால, பிரபுபாதருடைய கருணையினால நம்ம கொஞ்சம் பியூரிபிகேஷன் அடைய மாட்டோமா? நீங்க எத்தனை பேர் ஸ்ரீமத் பாகவதம் சீரியஸா கேட்கறீங்கன்னு தெரியல. சீரியஸா கேட்டவங்களுக்கு வந்து இந்த ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கும். அது நீங்களே பயிற்சி பண்ணி பாத்துக்கணும். ஒண்ணு, உங்களுக்கு வந்து கிருஷ்ணா ரிமெம்பரன்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா பாகவதம் கிளாஸ்க்கு வர்றதுக்கு சண்டே எப்போ வரும்னு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா, யூ கெட்டிங் பியூரிஃபைட். எப்படா கிளாஸ் முடியும் அப்படின்னாக்கா எப்படி இருக்குது, கண்டிஷன் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள், அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த சாப்டரே இப்படிதான் இருக்கும். ஒன்னொன்னுக்கும் வந்து பேஜஸ் ஆஃப் கமெண்ட்ரிஸ் இருக்குது நம்மளுக்கு. பட் நம்ம இதுக்கு மேலே போனோமா வெளியாக முடியாது, அதோட நான் படிக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து 18வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம், அடுத்து வந்து 3வது ஸ்லோகத்துல இருந்து மொத்தம் வந்து 50 ஸ்லோகங்கள் இருக்கு. 2 வாரம் ஆகும் நினைக்கிறது முடிக்கிறதுக்கு. நம்ம இடையில கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம், ஆரம்பத்துல கடைசியில் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, எனி கேள்விகள், கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, ஷேர் பண்ணலாம் கூட. எப்படி ஸ்ரீமத் பாகவதோடைய என்ன சொல்றது, ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கதை கிடையாது. அது வந்து கிருஷ்ண பிலாசபி. அது வந்து கதையா கேட்டீங்கன்னா கதையாவே போயிடும். உங்களுக்கு வந்து கதைனாக்கா என்ன ஆகுனாக்கா, நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் அந்த கதையை. நரி கதை, குரங்கு கதை, பூனை கதை மாதிரி போயிடும். ஆனா இது வந்து பிலாசபினா ஆழ்ந்த தத்துவங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி பயிற்சி பண்ண சொல்லி கொடுக்குது ஸ்ரீமத் பாகவதம். என்ன பண்ணணும், பாகவதம் அடிக்கடி கேட்கணும். நான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்ல இருக்கேன், ஓகே மீண்டும் பாகவதம் கேளுங்க, மீண்டும் ஜபம் பண்ணுங்க, ப்ரோபாட் கிளாஸ் கேளுங்க, லீலாமிரதா படிங்க. என்ன பண்ணுவோம், பியூரிஃபை பண்ணுவோம் நம்மள. ஸோ இது இப்படிதான் போகும். சமயங்கள்ல நீங்களா நல்ல ஆடியன்ஸா இருக்கிறீங்க. ஜெனரலி நீங்க எல்லாருமே நல்ல ஆடியன்ஸ். ஏன்னா நீங்க பிரேக் பண்ணாம வந்து கிளாஸுக்கு வரீங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட. உங்களுக்குலாம் பரீட்சை எப்போ வரும்னாக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். திடீர்னு நான் கிளாஸ் கொடுக்குற ஒருத்தன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு எதாவது சொல்லிடுவேன். நான் உங்களே குறிப்பிட்டு, அதான் எனக்கு தெரியாது. அது வந்து நான் உங்களே குறிப்பிட்டு சொல்லுவேன், என்ன ரொட்டி சுட்டுருக்க, சப்பாத்தி சுட்டுருக்க அவரு கிளாஸில் சொல்லுவேன், அவர் பேர் சொல்லி, அது சப்பாத்தி அவரோட. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கீங்க, உடனே கோச்சிக்குவீங்க. அப்படின்னா we are still in condition state. நம்ம வந்து அந்த தத்துவத்தை உணர்றதுக்கு தான் வரோம். அவங்க பேசுறவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு யாரை சொல்லி பேசுறதுக்கு அவங்க தலையெழுத்தா. கிருஷ்ணா என்ன மெமரி கொடுக்குறாரு பிரபு, அதான் நீங்க பேச முடியும். நீங்க வந்து இங்க 10,000 மெமரைஸ் பண்ணிட்டு நீங்க உட்காரலாம். அவரு இங்க இப்ப என்ன பேசணும்னு அவர் அவ்வளவுதான் ஸ்கோப்பு. அந்த சமயத்துல நம்மளுக்கு எல்லாமே ஜாம் ஆயிரும். கிருஷ்ணா என்ன டிசைட் பண்றோ அதுதான். ஸோ நம்மளுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும். அதனாலதான் இங்க சன்னியாசி இங்க வந்தாக்கா கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம வர்றதே கிளாஸ் கேட்கறதுக்கு. மகாராஷ்டிரா வந்தா ஏன் அவங்ககிட்ட போயிட்டு 9 மணி 9:30 மணிக்கு சொன்னா அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. அவங்க நம்மள மாதிரி யாரும் இல்லை. ஜெகசிஷிப் வந்தப்ப என்கிட்ட சொன்னாரு, பிரபு இப்பதான் பிரபு கிளாஸ் முடிஞ்சிச்சு, இன்னொரு கிளாஸ் கொடுக்க சொல்றீங்களா பிரபு, பக்தருக்கெல்லாம் பாவம் இல்லையா பிரபுன்னு கேட்டாரு என்கிட்ட. பிரபு எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க, நீங்க கிளாஸ் கொடுக்கலாம், எல்லாம் என்ன கழுத்து பிடிச்சிடாங்க கொடுக்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்து கிளாஸ் கொடுத்தாரு அவரு. அதுவும் வந்து
12:40 முடிச்சிட்டாரு. ஸோ இதான் நம்மளுடைய சூழ்நிலை. டிவோஷன் சர்வீஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதே சமயத்தில் சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இது வந்து சில பேருடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு காற்று உள்ள வகையில் தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும். இது கிருஷ்ணன் வந்து இந்த இது எப்பவுமே எல்லாருக்கும் அமையமா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய பிளான். இது நீங்க நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டு பாகவதம் நீங்க நல்லா நோட்ஸ் எடுத்துங்க, படிங்க. நீங்க அந்த என்னன்னா பிலாசபி புரிஞ்சுக்குங்க. இப்ப இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கண்டிஷன்